நிவேதாவிற்கு பயந்து பணம் வசூல் செய்யாமல் வந்த காளிங்கனை திட்டும் மாரகன் கார்கோடகனை அழைத்து நிவேதாவை எரித்து விடும்படி கட்டளையிடுகிறான். கார்கோடகன் நிவேதாவை எரிக்க வருகிறான். நிவேதா அவனிடமிருந்து பயந்து ஓட அவள் செல்லும் இடமெல்லாம் தீ பற்றிக் கொள்கிறது. அப்போது மாயா தோன்றி சூரிய கத்தியின் மூலம் மழையை வரவழைத்து நிவேதாவை காப்பாற்றுகிறான். ஊர் மக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அன்று இரவு தனது கேமராவை தேடி வரும் நிவேதா சுயம்பு ஒளிந்திருப்பதை பார்க்கிறாள். தன்னை விட்டுவிட்டு ஓடியதற்காக அவனை திட்டுகிறாள். ஆனால் மாயாவை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல் நடந்து கொள்கிறான் சுயம்பு. குள்ளர்கள் ஜிங்களனிடம் சுயம்பு மாயாவாக மாறி நிவேதாவை காப்பாற்றிய சம்பவத்தை பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கூறி மாயாவை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். கார்கோடகன் தோற்று வர மாரகன் பேரதிர்ச்சி அடைகிறான். தனது கடமை முடிந்துவிட்டதாக கூறி வந்த இடத்திற்கே செல்ல விடைபெறுகிறார் ஜிங்களன். சுயம்புவும் குள்ளர்களும் ஜிங்களனை பிரிய மனமின்றி வழி அனுப்பி வைக்கின்றனர். பச்சரிசி பல்லளையி பார்வையில சொல்லளையி குங்குமா பொட்டளையி கூட வந்தா நல்லா இருக்கும். நானே 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 நானே. எப்படி இருக்குங்க கிராமத்து கொண்ட? நல்லா இருக்கு. டாடி, ஹாய் டாடி. ஹாய் நிவேதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? என்னம்மா இது புது ஹேர் ஸ்டைலா இருக்கு? ஆக்சுவலி இது வில்லேஜ் ஹேர் ஸ்டைல். பாட்டி அம்மா போட்டு விட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். மிதிலாபுரம் எப்படி இருக்கு? அத பத்தி பேசதான் உங்களுக்கு லெட்டர் எழுதிருந்தேன். நீங்க உடனே வருவீங்கன்னு நினைச்சேன். வந்திருப்பேன். கூடவே உங்க அம்மாவும் வந்திருப்பா. உன்னை கையோட அழைச்சிட்டு போயிட்டு இருப்பா. அவளை சமாதானப்படுத்திட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க கையில ரிமோட்டை கொடுத்து டிவி முன்னாடி உட்கார வைக்க வேண்டியதானே? சமாதானப்படுத்தின்னு சொன்னனே. எப்படி ரிமோட்டை கையில கொடுத்துதான். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. டாடி, இவங்க குஞ்சாரம்மா பாட்டி. நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா சமைப்பாங்க, நல்லா சண்டை கூட போடுவாங்க. ஏதோ கைக்கு வந்ததை சமைப்பேன், வாய்க்கு வந்ததை பாடுவேன். உங்க பாப்பா தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லுது. என்னையா சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முத தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இருங்க இளநி வாங்கிட்டு வரேன். உன் லெட்டர் கிடைச்சதுமா? அதுல சில விஷயங்கள் புரியவே இல்லை. ரொம்ப வினோதமா இருந்துச்சு. இந்த கிராமத்தில் என்ன நடக்குது கண்டுபிடிச்சிட்டியா? மந்திரவாதி எங்க இருக்கிறான்? மாயா எங்க இருக்கான்? டாடி, நம்ம பேனாமுனை பத்திரிகைக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிடைச்சிருக்கு. மக்களை காப்பாற்ற வந்த மாயா மச்சிந்திரா இல்ல மாற்றங்களை கொண்டு வரும் மாயா மச்சிந்திரா. நான் ஹெட்லைன்ஸ் கூட ரெடி பண்ணிட்டேன். இருமா மந்திரவாதியை பத்தி பத்திரிகையில போடலாம். அதுக்கு இந்த ஊர்ல நிறைய சாட்சி இருக்கு. ஆனா யார் இந்த மாயா? He is the one. இந்த கலியுகத்துல நடக்கிற அநியாயங்களுக்கு முடிவு கட்டி தப்பு நடந்த இடத்திலேயே தண்டனை, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். அதான் மாயா மச்சிந்திரா. இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நான் தான். அதோட இந்த ஊர் ஜனங்க மாயாவை பாத்துருக்காங்க. டாடி, நான் எதையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அனுபவப்பட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்கிறது? அப்ப நீ என்ன சொல்ல வர? மந்திரவாதி இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி மாயா இருக்கிறதும் உண்மை. இந்த 21st செஞ்சுரியில ஒரு பெரிய மிராக்கிளே நடக்க போகுது. அநியாயம் எங்க நடந்தாலும் அதை தடுக்க மாயா வருவாரு. இந்த நியூஸ முதல்ல உலகத்துக்கு சொன்ன பெருமை நம்ம பத்திரிகைக்கு கிடைக்கணும். நான் நம்புறேம்மா. பப்ளிக் நம்பணுமே. அதுக்கு எவிடன்ஸ் வேணும். எந்த ஆதாரமும் இல்லாம மொட்டையா மாயான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு போட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம என்னமோ பத்திரிகை விற்கிறதுக்காக ஸ்டண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால மாயாவுடைய அட்வென்ச்சர்ஸை போட்டோ எடுத்து முடிஞ்சா அவரை ஒரு இன்டர்வியூவும் பண்ணி என் கையில கூட ஃப்ரண்ட் பேஜ்ல போடுறேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இனிமே மாயாவை ஃபாலோ பண்றது தான் என் வேலை. அப்போ நீ இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாட்ட? இல்ல டாடி, எனக்கு கொஞ்சம். இந்தாம்மா, இந்த செல்போனை உங்க அம்மா உன் கையில கொடுத்துட்டு வர சொன்னா இப்பவாவது அவகிட்ட பேசுவியா? கண்டிப்பா பேசுறேன். மறந்துடாம பேசு. சரி. ஹாப்பி ஜர்னி. பாய்.
உட்காரலாமா கொஞ்ச நேரம்? கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஏன் சுயம்பு, இந்த ஊர்ல தான் வேலை செய்யணுமா? வேற ஊர்ல வேலை செய்யக்கூடாதா? மிதிலாபுரத்துக்கு மந்திரவாதியோட ஆபத்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என் மேல இருக்கிற கோவத்தை ஜனங்க மேல காட்டுவான். அதை தடுக்கணும்னா நான் இங்கதான் இருந்தாக்கணும். அப்படின்னா மந்திரவாதிக்கு பயந்து நாம இங்கதான் இருக்கணுமா? மந்திரவாதிக்கு பயந்துகிட்டு இல்ல, அவனுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும். சரி, அது வரைக்கும் என்ன வேலை பாக்குறது, எங்க தங்குறது? அதெல்லாம் என் பொறுப்பு. நான் சொல்றது கேட்டு நடந்தா போதும். அப்பாடா, இனிமே வில்லம்புக்கு வேலையே இல்ல. தினமும் மீன் குழம்பும் நெல்லுச்சோறும் தான். சுயம்பு, காட்டுவாசியாவே இருந்துட்டோம். எங்களுக்கும் நாகரிகமா வாழணும்னு ஆசையா இருக்கு. ஒவ்வொன்னா மாத்துவோம். முதல்ல இந்த ஊர் ஜனங்க பயம் இல்லாம வாழ்றதுக்கு வழி பண்ணணும். ஆமா சுயம்பு, உங்க அம்மா அப்பாக்கு போலியா? போகணும். ஆனா நான் இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே. உங்க வீட்டுக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போ. நிச்சயமா. இனிமே நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி வாங்க போய் வேலையை தேடி பார்ப்போம். சுயம்பு, தெரியாம தான் கேக்குறேன். நீ தான் கவசத்தை போட்டுக்கிட்டு மாயாவை மாறிட்டல்ல, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? அந்த சக்தியில பணத்தை வரவழைச்சு உங்க அம்மா போய் பார்க்கலாம்ல. இல்ல இருக்கா, எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த சக்தியை ஜனங்களோட நல்லதுக்காகத்தான் பயன்படுத்தணும். என் சொந்த விஷயத்துக்காக எதுவும் செய்யக்கூடாது. ராமர் கடவுளோட அவதாரமா இருந்தாலும் மனுஷனா பிறந்தப்ப காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டார் இல்லையா? அந்த மாதிரி நான் மாயாவா இருந்தாலும் தேவைப்படுறப்பதான் சக்தியை காட்டணும். மற்ற சமயத்துல சுயம்புவா தான் இருக்கணும். விஷயம் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. ஜிங்கலம் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீயும் அப்பப்போ எங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடு. ஆமா, இந்த ஊர்ல என்ன வேலை செய்ய போறோம்? கிராமத்துல என்ன வேலை கிடைக்கும்? கூலி வேலை தான். நாத்து நடுறது, களை எடுக்கிறது, கதிர் அறுக்கிறது. ஐயோ, இதுல ஒரு வேலை கூட எங்களுக்கு தெரியாதே. எதுவும் கிடைக்கலனா கூட மாடு மேய்க்கலாம், அது நிச்சயமா கிடைக்கும். என்ன இப்படி சொல்ற? மாயா மச்சிந்திரா மாடு மேய்ச்சா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? டேய், இப்ப நான் சுயம்பு. அப்ப எருமையே மேய்க்கலாம், வா. டேய் இருக்கா, 460 ரூபா இருக்கு. சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாம எல்லாம் சினிமாக்கு போலாமா சுயம்போட? நம்மள முதல்ல பாத்தியா, நாகரிகமா மாறணும்னு சொல்லிட்டு எப்படி திரியறோம் பாத்தியா? இந்த துணியெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல 4 நல்ல சட்டை வாங்கணும். டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல சுயம்பு பாருங்க. சுயம்பு, ஜிங்கலனும் போயிட்டாரு. நீ இப்படி சோகமா இருந்தா நாங்க என்ன பண்றது? இல்ல இருக்கா, எங்க அம்மாவை பிரிஞ்சு வந்தப்ப கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. எனக்கு எல்லாமே இருந்துச்சுங்கள.
திடீர்னு பிரிஞ்சு போனதும் என் பலமே போன மாதிரி இருக்கு. இது நான் ஜிங்கிள்னு கொடுத்த வளையமாச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு? ஆ?